ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JiJi's Daybook. இன்றைக்கி நம்ம குஜராத்தி ஸ்டைலில் சுரைக்காய் அடை தாங்க பார்க்க போகிறோம். அதை அவங்க ஹேண்ட்வோன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியான இந்த டிஷ்ஷை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தேவையான அளவு அரிசி எடுத்துக்கலாம். இங்கே நான் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். கூடவே இன்னொரு கிண்ணத்தில் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நம்ம 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். 3 மணி நேரம் கழித்து நம்ம எப்பையும் அரைக்கிற மாதிரி தாங்க இந்த மாவையும் அரைக்க போகிறோம். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அரிசியையும் பருப்பையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மாவு அரைக்கும்பொழுது ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா சுரைக்காயெல்லாம் சேர்க்கறதால நிறைய தண்ணி விட்டுடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிரை நான் இங்கே சேர்க்க போகிறேன். ஏன்னா குஜராத்திஸ் இந்த அடைக்கு தயிர் சேர்ப்பாங்க. ஆனால் அவங்க முதல் நாள் அரைச்சி மறுநாள் புளிக்க வச்சு அதுக்கப்புறமா அடை ஊற்றுவாங்க. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அது சரியாக இருக்காதுன்றதால நான் இங்கே அரைச்ச கையோட 1 மணி நேரத்துலேயே அடை ஊற்ற போகிறேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து மாவை நல்லா திக்காக அரைச்சிக்கலாம். அரைச்ச இந்த மாவை நல்லா கலந்துட்டு மூடி வச்சு ஒரு 1 மணி நேரம் புளிக்க வைக்கலாம். நீங்கள் மொதல் நாளே மாவு அரைக்கிறதா இருந்தால் தயிர் ஊற்றாமல் அரைச்சி புளிக்க வச்சு மறுநாள் ஃப்ரெஷ்ஷான தயிரை மாவோடு சேர்த்து கலந்து நீங்கள் அடவாத்துக்கோங்க. நாம் சேர்க்கக்கூடிய காய்கறிகளோட அளவு 2 கப்புக்கு மேலே இருக்கக்கூடாதுங்க. நிறைய சேர்த்தா ரொம்ப தண்ணி விட்டுடும். இங்கே நான் 1 கப் அளவுக்கு சுரைக்காயை துருவி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின பாலக்கீரையை 1 கட்டு அளவுக்கு நான் இங்கே சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட முட்டைக்கோஸ், பச்சை பட்டாணின்னு எல்லா காய்கறிகளையுமே சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1 பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இங்கே நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததாக இந்த அடைக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கூடவே இதுக்கு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளை சேர்த்து நல்ல செவக்க வறுத்துக்கலாம். இந்த எள்ளு சேர்க்கறதால இந்த அடைக்கு ஒரு தனி டேஸ்ட்டே கிடைக்குங்க. இந்த வறுத்த தாளிப்பை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பள்ளமாக இருக்கிற கடாய் காஸ்ட் அயர்ன் தவால தான் இந்த அடை செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவுமே வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நல்லா மொத்தமாக தான் ஊற்றணும். அதே கடாயில் தேவையான அளவு மாவை ஊற்றிக்கலாம். இப்போது எடுத்து வச்சிருக்கிற தாளிப்பில் கொஞ்சம் எடுத்து அந்த மாவு மேலே தெளித்து விட்டுக்கலாம். இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு தேவைப்பட்டால் எண்ணெயும் ஊற்றி இன்னும் மேற்கொண்டு 3 நிமிஷம் வேக விடலாம். இந்த அடை வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக கேக் மாதிரியும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுக்கு புதினா பூண்டு சட்னி எல்லாம் ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. மரக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்குது, உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனம் கும்மி அடிக்குது,